ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஸ்டைலில் தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி ஒரு 5 நம்பர், வெங்காயம் 2, பூண்டு, காஞ்ச மிளகாய் 2, கருவேப்பிலை வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னா நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்படி தக்காளி தொக்கு செய்வீங்கன்னு கமெண்ட்டில் போடுங்க. பூண்டு போட்டு நல்லா பூண்டு கொஞ்சம் பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பச்சை மிளகாய் சேர்க்கல. காஞ்ச மிளகாய் சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னமும் நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிறேன் ஃப்ரெண்ட். காஞ்ச மிளகாய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டிலலாம் என்ன நைட்டு டின்னர்னு கமெண்ட்டில் போடுங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி தக்காளி தொக்கும் தோசையும் தான் டின்னர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா இது பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்ல பொடியாக 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கலாம். அப்போ தான் தக்காளி தொக்கு நம்மளுக்கு ரொம்ப நல்லா டேஸ்டியாக வரும். இப்போ நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்து நல்லா வதக்குங்க. நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நான் மிக்சியில் அரைச்சி போடலை, இந்த மாதிரி வதக்க தான் செய்வேன். ஏன்னா மிக்சியில் அரைக்கிட்டால் நம்மளுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். இந்த மாதிரி வதக்கி போடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்மளுக்கு நல்லா வதங்கி வர அளவுக்கு டைம் எடுத்து வதக்கும் போது டேஸ்ட் நல்லாவே இருக்கும். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எந்த மசாலும் நான் ஆட் பண்ணல. இதுவே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது சப்பாத்தி, இட்லி, தோசை கூட சாப்பிடும்போது காம்பினேஷன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். உங்கள் வீட்டில் என்ன லன்ச் டின்னர்னு கமெண்ட்டில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு கமெண்ட்டில் போடுங்க. பாய்.